இன்னைக்கு நம்ம குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர்ல இருந்து. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து நம்ம மெண்டல் ஜெனடிக்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டா? ஸோ மெண்டல் கொடுத்த லா, அதாவது லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து மெண்டல் லால இருந்து டிவியேட் ஆகிறோம், நேச்சர் வந்து சில எக்ஸப்ஷனல் கேசஸ் வச்சிருந்துச்சு, ஸோ அதை வந்து எப்படி டிவியேட் ஆகுது, ஸோ இது எல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு புதுசான ஒரு தியரி, அதாவது குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதை பத்தி டீடைலா இன்னைக்கு நம்ம ஸ்டடி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சோ இப்போ இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை வந்து இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அவங்க பேர் என்னன்னா வால்டர் சூட்டன் அண்ட் தியோடார் போவரி. சோ இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் பேரை நீங்க நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா நிறைய வாட்டி நமக்கு நீட் எக்ஸாம்ல இந்த கேட்டிருக்காங்க. இயர் வந்து இட் இஸ் நாட் நெசசரி, பட் ஸ்டில் 1900s, அதாவது 1902 to 1903ல நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை வந்து சூட்டான் போவரி தியரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த தியரிக்கு வந்து நேம் வந்து என்னது? குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், கரெக்டா? இப்போ இந்த வேர்ட்ல இருந்தே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதாவது குரோமோசோம். ஸோ இந்த தியரி ஃபுல்லாவே குரோமோசோம் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்போ வாங்க நம்ம இப்ப லா என்னன்னு பார்த்தலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம மெண்டல் லாஸ் எல்லாம் பார்த்தோம். மெண்டல் வந்து என்ன சொல்லிட்டே இருந்தார்? அவருடைய லா ஒண்ணுலயோ அவர் அழகா ஒரே ஒரு வார்த்தையை தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பார், அதாவது ஜீன்ஸ். ஜீன்ஸ் வந்து அவர் காலத்துல வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அது ஜீன்னு மாத்திட்டாங்க. ஸோ ஜீனை பத்தி தான் அவர் எல்லாமே பேசிட்டு இருந்தார், கரெக்டா? சோ அதே தான் வந்து இதுலயும் நம்ம பார்க்க போறோம். அதாவது மெண்டல் சொன்ன லாஸ் எல்லாமே கரெக்ட் தான், அதாவது லா ஆஃப் டாமினன்ஸ், செக்ரிகேஷன், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் எல்லாமே கரெக்ட் தான். பட் இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஜீனுக்கு பதிலா குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, ஜீன்ஸ் ஆர் பிரசன்ட் ஆன் த குரோமோசோம். சோ அதனால ஜீனுக்கு நடக்கிற எல்லா விஷயமே குரோமோசோம்லயும் நீங்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஜீன், இப்போ எதி ஜீன் நீங்க எடுத்தீங்கன்னா 2 அலீல்ஸ் இருக்கும், கரெக்டா? இப்ப சப்போஸ் ஒரு டால் எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜீன். ஆனா நமக்கு என்னென்ன இருக்கு? 2 அலீல் இருக்கா, கேபிட்டல் டி கேபிட்டல் டி, சோ 2 அலீல்ஸ். அதே தான் குரோமோசோம்லயும் வரும். இப்போ இதே நான் ஒரு குரோமோசோம் எடுத்தேன்னா, ஒரு குரோமோசோம்ல எப்பவுமே பேர் ஆஃப் குரோமோசோமா தான் வரும். நீங்க பாக்குறீங்களா இந்த மாதிரி? சோ இந்த மாதிரி ஒரு பேர் ஆஃப் குரோமோசோமா இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்றது ஒரு பேர், ரெண்டாவது பேர். So you have a pair of chromosomes. So always chromosome comes in pairs. So ஜீன் மாதிரி குரோமோசோமும் பிஹேவ் பண்ணா, ஸோ அதனால ஜீனுக்கு நம்ம படிச்ச எல்லாமே வந்து குரோமோசோமுக்கும் அப்ளிகபிள். ஸோ அதுதான் இங்க நம்ம மெயினா பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இட் பி வெரி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். Genes are present on the chromosome. So genes are present on the chromosome. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ வந்து மெண்டல் வந்து எப்போ ஒர்க் பண்ணாரு? அதாவது 1850ஸ்ல வந்து அவர் ஒர்க் பண்ணாரு. அப்போ வந்து மைக்ரோஸ்கோபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகேங்களா? ஸோ அவர் வந்து அப்போ ஜீன்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் அதுக்கப்புறம் 1900ஸ்ல தான் வந்து இந்த தியரி வந்துச்சு. அப்போ மைக்ரோஸ்கோபிக் உடைய அட்வான்ஸ்மெண்ட், அதாவது மைக்ரோஸ்கோப்லாம் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு அப்போ அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. யாரு? சூட்டான் அண்ட் போவரி. அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, குரோமோசோம்ல தான் ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்ப என்ன அர்த்தம்? ஜீன்ஸுக்கு நடக்கிற எல்லா விஷயமுமே குரோமோசோமுக்கு அப்ளிகபிளா இருக்கும். செகண்ட் பாயிண்ட், குரோமோசோம் அக்கர்ஸ் இன் பேர். ஜீன் அக்கர் இன் பேர், அலீல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி குரோமோசோமும் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். தட் இஸ் வை தே ஆர் கால்ட் as ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் இந்த இமேஜ்ல பாக்குறீங்க, கரெக்டா? அதாவது எப்பவுமே குரோமோசோம் வந்து ஒரு பேரா தான் வரும். ஒன்னு வந்து ஃபாதர் சைடு, ஒன்னு வந்து மதர் சைடு. ஓகே, சோ குரோமோசோம் அக்கர் இன் பேர். பாயிண்ட் நம்பர் 3, டியூரிங் கேமீட் ஃபார்மேஷன் குரோமோசோம் பேர் செப்பரேட். சோ டியூரிங் கேமீட் ஃபார்மேஷன், அதாவது கேமீட் ஃபார்ம் ஆகும்போது குரோமோசோம் பேர்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். இந்த எக்ஸாம்பிளும் நான் வந்து ஜீனை வச்சே சொல்லியிருக்கேன். அதாவது லா ஆஃப் செக்ரிகேஷன்ல பார்த்தோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு கேபிட்டல் டி கிராஸ் வித் ஸ்மால் டி, அப்ப எப்படி ஜீன்ஸ் வந்து செப்பரேட் ஆகும்? கேமீட்ல கேபிட்டல் டி இப்படி செப்பரேட் ஆகும், இப்படிதான் கேமீட்ஸ்ல வந்து செப்பரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு கிராசிங், அதாவது நம்ம கிராஸ் போடுவோம், கரெக்டா? அதே மாதிரி தான் குரோமோசோமோ கேமீட் ஃபார்மேஷன் அப்போ மதர்ஸ், இப்போ வந்து மதர் சைட்ல இருக்கிற ஒரு குரோமோசோம் வந்து ஒரு கேமீட்ல போகும், ஃபாதர்ஸ் சைட்ல இருக்கிற ஒரு குரோமோசோம் வந்து ஒரு கேமீட்குள்ள போகும், லைக் திஸ். ஓகேவா? சோ அந்த செப்பரேஷன் நடக்கும் கேமீட் ஃபார்மேஷன் அப்போ, அதுதான் இதுல சொல்றான். So நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றான்? Different chromosome pairs assort independently of each other. Assort independently. இது வந்து என்ன லா? சோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன லால வரும்? லா நம்பர் 1 2 இல்ல 3?
கரெக்ட். லா நம்பர் 3, அதாவது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இது வந்து நம்ம ஜீன்ஸை வச்சு படிச்சோம். அதே வந்து குரோமோசோமுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ குரோமோசோம் வந்து இண்டிபெண்டா அசார்ட் ஆகும் எப்போ? கேமிட் ஃபார்மேஷன் அப்போ. அதை தான் இங்க கொடுத்துருக்கான். லாஸ்ட் என்ன சொல்றான்? குரோமோசோம்ஸ் ரீடைன் இண்டிவிஜுவாலிட்டி அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ். ஸோ ஜெனரேஷன் எவ்வளவு கடந்தாலும் குரோமோசோம் வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டில இருந்து மாறாது. குரோமோசோம் அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அதுல அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் குரோமோசோம் வில் ரீடைன் த இண்டிவிஜுவாலிட்டி. குரோமோசோம் வில் ரீடைன் த இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ இந்த 4-5 பாயிண்ட் தான் வந்து மேஜர் பாயிண்ட்ஸ் ஃபார் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இந்த மெயின் பாயிண்ட்ஸை வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மெண்டல்ஸ் அப்சர்வேஷன், அதாவது நம்ம மெண்டல் வந்து நமக்கு லாஸ் கொடுத்தாரு இல்லையா, ஸோ அதோட வந்து நான் அப்படியே கம்பேர் பண்றேன். ஸோ அதுல அவர் ஜீனுன்னு கொடுத்துருப்பாரு, இல்ல குரோமோசோம்னு வரும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரெண்டுமே சேம் தான். ஓகே, இட் இஸ் வெரி சிமிலர். ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போறேன். இப்போ மெண்டல் என்ன அப்சர்வ் பண்ணாரு? மெண்டல் வந்து என்ன ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாருன்னா, ஃபேக்டர்ஸ் அக்கர் இன் பேர். ஸோ த ஃபேக்டர்ஸ் அக்கர் இன் பேர், அதாவது ஜீன்ஸ் அக்கர் இன் பேர். குரோமோசோமல் தியரியில் என்ன சொல்றாங்க? குரோமோசோம்ஸ் அக்கர் இன் பேர், அது பேர் தான் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் என்னது? ஃபேக்டர்ஸ் வில் செக்ரிகேட். ஃபேக்டர்ஸ் வில் செக்ரிகேட் டியூரிங் கேமீட் ஃபார்மேஷன். சிமிலர்லி ஹோமோலாகஸ் குரோமோசோமும் செக்ரிகேட் ஆகும். Similarly, homologous chromosome will also segregate during gamete formation. Third one, independent assortment. அதே தான் வந்து different chromosome pair assorts independently. Okay, so இந்த law of dominance, segregation, independent assortment இது எல்லாமே வந்து குரோமோசோம் வச்சு நம்ம வந்து பேசலாம். ஸோ அதுதான் வந்து இந்த கம்பேரிசன். ஸோ இந்த கம்பேரிசன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கம்பேரிசன் தெரிஞ்சாலே யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ் இன் நீட் MCQs. இப்போ இந்த பாயிண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கறது கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஸோ அதனால வந்து நம்ம ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கணும் இதுக்கு. ஏன் சொல்றேன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் பை மார்கன். ஸோ மார்கன் வந்து சயின்டிஸ்டுடைய நேம், நீங்க பாக்குறீங்களா இந்த இமேஜ், அவர் தான் மார்கன். ஸோ அவர் வந்து இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல வெரிஃபை பண்ண போறாரு. இப்போ வந்து அவங்க தியரியா கொடுத்துட்டாங்க, இப்போ இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண போறாரு இவங்க சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்டா இல்ல தப்பா. சோ இப்போ மார்கன் சூஸ் பண்ண ஆர்கானிசம் வந்து பேரு டிராசோஃபில்லா. ஓகே, சோ நீங்க பாக்குற இந்த இன்செக்ட் பேர் தான் டிராசோஃபில்லா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ஃப்ரூட் ஃப்ளை. ஏன் இதுக்கு பேரு ஃப்ரூட் ஃப்ளை? சோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு பழம் வச்சிருக்கீங்க ஓகே வீட்ல. சோ அந்த ஃப்ரூட் வந்து இப்போ ரொம்ப நாளா வந்து ரைப் ஆயிடுச்சு. ரைப் ஆயிட்டு அப்புறம் வந்து அது ரொம்ப நாள் நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க. ரைப் ஆகி அப்புறம் கொஞ்சம் டிகே ஆகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து மேல வந்து நிறைய பூச்சி சுத்திட்டே இருக்கும், சின்ன பூச்சி. அதுதான் இந்த ஃப்ரூட் ஃப்ளை, அதுதான் டிராசோஃபில்லா. Okay, அதோட scientific name வந்து Drosophila melanogaster. So that is very important to know. Okay, so it is Drosophila melanogaster. So இந்த ஃப்ரூட் ஃப்ளையை வச்சு தான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாரு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருன்னா நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் வந்து அவர் ஃப்ரூட் ஃப்ளையை சூஸ் பண்றாரு, ஸோ அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட் ஃப்ளை வந்து வெரி ஸ்மால் இன் சைஸ். ஓகே, இட் இஸ் வெரி டைனி. ஸோ அதனால ஈஸியா நீங்க கல்டிவேட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டாகோ இல்ல வந்து ஒரு கேட்டையோ எடுத்து நீங்க ப்ரீட் பண்ணணும்னா ஸ்பேஸ் அதிகமா தேவைப்படும். ஸோ லேப்ல நமக்கு அவ்வளவு ஸ்பேஸ்லாம் இருக்காது கரெக்டா. அதனால ஃப்ரூட் ஃப்ளை வந்து ஈஸியா நீங்க கல்ச்சர் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ஈஸி டு கல்ச்சர். தேர்ட் பாயிண்ட் என்ன? ஷார்ட் லைஃப் சைக்கிள். ஓகே, இட் இஸ் only 3 to 4 weeks. ஓகே, ஸோ வித்தின் 3 to 4 weeksல வந்து கம்ப்ளீட் மெச்சூரிட்டி கிடைச்சிரும். அதனால வந்து 3 to 4 weeks அது வாழவே போகுது, அதுக்குள்ள ரீப்ரொடியூஸ் பண்ணி இறந்துரும். ஸோ வெரி ஷார்ட் லைஃப் ஸ்பேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசஸ் மெனி ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஆஃப்ஸ்பிரிங்னா என்னது? பேபிஸ். ஸோ பேபிஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். லாஸ்ட் வந்து இட் ஹாஸ் 4 pairs ஆஃப் குரோமோசோம், அதாவது 8 குரோமோசோம்ஸ். ஓகே, ஸோ டிராசோஃபில்லாக்கு வந்து 8 குரோமோசோம் தான் இருக்கு. நமக்கு எவ்வளவு இருக்கு? 23 pairs இருக்கு நமக்கு. பட் இதுக்கு எவ்வளவு? 4 பேர் தான். ஸோ அதனால ஈஸி டு அனலைஸ். ஸோ தட் இஸ் வை மார்கன் சோஸ் Drosophila melanogaster. இப்போ அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு ஒரு ரஃபா பாத்துருவோம். ஸோ ஜெனரலா என்ன பண்றாரு மார்கன் அப்படின்னா, ரெண்டு ஃப்ளை எடுத்துப்பாரு. ஓகேங்களா, ஸோ வந்து ஒரு மேல் ஃப்ளை ஒரு ஃபீமேல் ஃப்ளை, ஃப்ரூட் ஃப்ளை. ஸோ இப்போ வந்து மேல் வந்து ஜெனரலி இட் ஹேஸ் அ பிரவுன் பாடி. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் அவர் ப்ரீட் பண்றாரு. ஸோ இது வந்து 2 கேரக்டர் இருக்கு கரெக்டா, பாடி கலர் ஐ கலர் 2 கேரக்டர் இருக்கு. அப்ப அது என்ன கிராஸ்? மோனோ ஹைபிரிடா இல்ல டை ஹைபிரிடா இல்ல ட்ரை ஹைபிரிடா? கரெக்ட், இட் இஸ் a டைஹைபிரிட் கிராஸ். அதாவது 2 கேரக்டர் எடுத்து பண்றாரு. சோ மார்கன் வந்து டைஹைபிரிட் கிராஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறாரு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய F2 ஜெனரேஷன், அதாவது F1 F2 லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த F2ல வந்து ஜெனரலா டைஹைபிரிட் கிராஸ்ல 9:3:3:1 ரேஷியோ வரணும், phenotypic ஞாபகம் இருக்கா? சோ அது வரல. Drosophila எனி ஆர்கானிசம், இப்ப பீ பிளான்ட்ல பண்ணோம் இல்லையா, டால் பர்பிள், டுவார்ஃப் ஒயிட்,
ஸோ அது பண்ண 9:3:3:1 வரும். ஆனா டிராசோஃபிலா மெலனோகாஸ்டர்ல அது வரல. அப்ப என்னாச்சு, ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ அதை தான் அவர் கண்டுபிடிக்கிறார் ஃபர்தரா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற போது தான் அவருக்கு தெரிய வருது, there is something called as sex linked chromosomes. sex linked chromosomes, அதாவது சில கேரக்டர், அதாவது சில ஜீன்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோம்ல மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அது பேர் தான் செக்ஸ் லிங்க் குரோமோசோம். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சதே மார்கன் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்த ரிசல்ட் என்னதுன்னா, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ட்ரூ. இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, ஜீனுக்கும் குரோமோசோமுக்கும் சிமிலாரிட்டி, அது எல்லாமே ட்ரூ தான். பட் கூட ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்றாரு மார்கன், அதாவது லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். இந்த டேர்ம் தெரியுதா இங்க, லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். இதை வந்து அவர் தரார். இது என்ன லிங்கேஜ், இது என்ன ரீகாம்பினேஷன், அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக படிக்க போறோம். ஸோ இதெல்லாம் கொடுத்தது யாரு, மார்கன் தான் லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் கான்செப்டை கொடுக்குறாரு நமக்கு. ஸோ ஜென்ரலா வந்து ஓகே, இப்போ ஜென்ரலா வந்து இப்போ லிங்கேஜ் ரீகாம்பினேஷன்னா என்ன அப்படின்னு நீட்ல வந்து நிறைய வாட்டி வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதை நான் சிம்பிளா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம டெஃபினேஷன்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிங்கேஜ்னா என்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இந்த டிராசோஃபிலால இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அதாவது we have yellow body gene and white eye gene. இது வந்து ஜெனரலா இட் இஸ் இன் ஃபீமேல், yellow body white eye. நீங்க இந்த இமேஜ்ல கூட பார்க்கலாம், yellow body and white eye. இது வந்து அப்படியே சேர்ந்து வரும். இப்போ ஜெனரலா என்ன ஆகும், இப்போ வந்து நமக்கு வந்து சம்டைம் நம்ம அப்பாவுடைய கலர் இருக்கும், பாடி கலர், அம்மாவுடைய ஐ கலர் இருக்கலாம், ஒரு டிஃபரன்ஸ் வரும் இல்லையா. ஆனா வந்து இந்த டிராசோஃபிலாக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த yellow body white eye வந்து சேர்ந்தே வரும். ஸோ அதை தான் வந்து அவர் செக்ஸ் லிங்க் குரோமோசோம்ல பார்த்தாரு மார்கன். ஸோ அதை தான் வந்து நீங்க இப்போ எக்ஸாம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும், தட் இஸ் நோன் அஸ் லிங்கேஜ். நான் இப்போ எக்ஸாம்பிள் கிளீனா தரேன். லிங்கேஜ் அப்படின்னா என்னன்னா, க்ளோஸ் அசோசியேஷன் ஆஃப் ஜீன்ஸ், அதாவது எவ்வளவு க்ளோஸா நம்ம ஜீன்ஸ் இருக்கு, க்ளோஸ் அசோசியேஷன் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ நம்ம குரோமோசோம்ல ஜீன்ஸ் இருக்கா, கரெக்டா, அந்த ஜீன்ஸ் வந்து எவ்வளவு க்ளோஸா இருக்கு, ரொம்ப க்ளோஸா இருக்கா இல்ல வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கா, அதெல்லாம் தான் லிங்கேஜ்ல படிப்போம். நம்ம ரொம்ப டீடைலா போக போறது இல்ல, ஜஸ்ட் வந்து பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா நீங்க ஜெனடிக்ஸ்லாம் படிக்கிறீங்க ஃபியூச்சர்லன்னா அப்ப இதை பத்தி டீடைலா பார்ப்பீங்க. பட் இப்போதைக்கு நமக்கு பேசிக் கண்டிப்பா தெரியணும். ஓகே, ஸோ லிங்கேஜ்னா என்னது, க்ளோஸ் அசோசியேஷன் ஆஃப் ஜீன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து குரோமோசோம்ல ஜீன்ஸ் இருக்கா. ஸோ இது வந்து ஒரு குரோமோசோம், இங்க வந்து நான் வந்து ஒரு 2 ஜீன் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன், இது 2 ஜீன் வந்து இப்போ இந்த குரோமோசோம்ல இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து எவ்வளவு க்ளோஸா இருக்கு, இது ரொம்ப க்ளோஸா இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அ ஸ்ட்ராங் லிங்கேஜ். அதாவது ரொம்ப ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் லிங்கேஜ், தட்ஸ் கால்ட் கம்ப்ளீட் லிங்கேஜ். இப்போ வந்து ரொம்ப தூரமா இருக்கு, அந்த 2 ஜீன்ஸும் ரொம்ப தூரமா இருக்குன்னா வீக் லிங்கேஜ், ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, yellow body gene and white eye gene, இது எப்பவுமே சேர்ந்தே வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, எப்பவுமே சேர்ந்தே தான் வருது. அப்ப இது என்னது, கம்ப்ளீட் லிங்கேஜா இல்ல இன்கம்ப்ளீட் லிங்கேஜா? நீங்க நல்லா யோசிச்சா உங்களுக்கே ஆன்சர் தெரியும். இது வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ், ரெண்டும் சேர்ந்தே இருக்கு. ஸோ அதனாலதான் அது வந்து இப்போ பேரண்ட்டுக்கும் அது இருக்கும், அதோடைய பேபிஸ்க்கும் அதே கலர் தான் சேர்ந்து வரும், yellow body white eye சேர்ந்தே வரும். ஸோ அதனால இது பேர் என்னது, கம்ப்ளீட் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ கம்ப்ளீட் லிங்கேஜ்ல வந்து ஜீன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர், ஸ்ட்ராங் லிங்கேஜ், genes are very close. Incomplete linkageல genes are far apart. So இது ரெண்டும் நமக்கு கண்டிப்பா தெரியணும். அடுத்த டேர்ம் வந்து பேரு கிராசிங் ஓவர். ஸோ இந்த டேர்ம் நிறைய வாட்டி கேட்பா நமக்கு எக்ஸாம்ல, கிராசிங் ஓவர். ஸோ கிராசிங் ஓவர்னா என்ன, இந்த கிராசிங் ஓவர்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், தென் வந்து நம்ம டெஃபினேஷனுக்கு போகலாம். ஸோ ஜென்ரலா வந்து மியோசிஸ் 1ல, ஓகே, மியோசிஸ் 1ல ப்ரோஃபேஸ் 1, ஓகே, இந்த ப்ரோஃபேஸ் 1ல தான் இந்த கிராசிங் ஓவர் நடக்கும். ஸோ நான் ஜென்ரலா என்ன சொன்னேன், ஹோமோலாகஸ் குரோமோசோம், தட் இஸ் ஆல்வேஸ் குரோமோசோம் அக்கர் இன் பேர், கரெக்டா. ஸோ ஒரு குரோமோசோம் வந்து ஃபாதர் சைட், ஒரு குரோமோசோம் வந்து மதர் சைடு. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன ஆகும்னா, மியோசிஸ் 1ல என்ன ஆகும், இந்த மாதிரி இந்த நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வேற வேற குரோமோசோம்ல இருக்கிற அந்த ஆர்ம்ஸ், கரெக்டா. ஸோ அந்த ஆர்ம் வந்து இப்போ இந்த மாதிரி கிராஸ் ஆகுது, இந்த மாதிரி வந்து கிராஸ் ஆகும். ஸோ அந்த கிராஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா, அந்த குரோமோசோம், அதாவது இப்போ சப்போஸ் ஏபின்னு எடுத்துப்போம், இந்த ஏல இருக்கிற ஏ குரோமோசோம்ல இருக்கிற மெட்டீரியல் வந்து பிக்கு போயிடும், பி குரோமோசோம்ல இருக்கிற மெட்டீரியல் வந்து ஏக்கு போகும். அப்ப என்ன அர்த்தம், ஒரு குரோமோசோமல் ஷிஃப்ட் நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் நடக்குது. அதனாலதான் நமக்கு வந்து வெரைட்டி கிடைக்குது. அதுக்குதான் வந்து இப்போ வந்து பசங்க வந்து அப்பா அம்மா மாதிரி
அப்பா மாதிரியே அம்மா மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஒரு மிக்ஸா இருப்பாங்க. அப்பாவுடைய சில கேரக்டர்ஸ் இருக்கும், அம்மாவுடைய சில கேரக்டர்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் தாத்தா பாட்டி கேரக்டர்ஸ் கூட இருக்கும். இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த கிராசிங் ஓவர். ஸோ அந்த கிராஸ் ஓவர் நடக்கிற தொட்டு தான் நமக்கு வேரியேஷன்ஸ் வருது. இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேமா இருப்போம். சொசைட்டில வேரியேஷன்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கிராசிங் ஓவர். இந்த கிராசிங் ஓவர் என்ன நடக்குது? இட் அக்கர்ஸ் பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஸோ இது நமக்கு தெரியணும். சிஸ்டர் குரோமேட்டிட்னா என்ன, நான் சிஸ்டர் குரோமேட்டிட்னா என்ன? ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு குரோமோசோமுடைய ஆர்ம்ஸ் தான் சிஸ்டர் குரோமேட்டிட். குரோமோசோம்ல 2 ஆர்ம்ஸ் இருக்குமா இந்த மாதிரி. ஸோ இது ரெண்டும் தான் வந்து சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இப்போ இந்த மாதிரி பக்கத்து பக்கத்துல 2 குரோமோசோம் இருக்கு. ஸோ இது வந்து இப்போ ஏ குரோமோசோம் பி குரோமோசோம் எடுத்துப்போம். இப்போ ஏல வந்து ஒரு சிஸ்டர் குரோமேட்டிட் இருக்கு, பில வந்து சிஸ்டர் குரோமேட்டிட் இருக்கு. இப்போ ஏ உடைய இந்த ஆர்ம், பி உடைய இந்த ஆர்ம், இது ரெண்டு நான் சிஸ்டர். ஏன்னா வந்து வேற வேற குரோமோசோம் இல்லையா, அப்போ வந்து நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 குரோமேட்டிட் தான் கிராஸ் ஆக போகுது, அதனால தான் ஜீன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ அது பேர் தான் கிராசிங் ஓவர். ஸோ இந்த கிராசிங் ஓவர் நடக்கிற தொட்டு தான் ரீகாம்பினேஷன் நடக்குது. ரீகாம்பினேஷனா ஒன்றும் இல்லை, இதுதான் தட் இஸ் யூ கெட் அ வெரைட்டி. நிறைய காம்பினேஷன் பண்ணி புது புது வெரைட்டியா ஃபார்ம் பண்றோம். அதுக்கு தான் நமக்குள்ள நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு சொசைட்டில. ஸோ அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த கிராசிங் ஓவர். So that is very important. So what is recombination? Recombination is a formation of new combinations of genes due to crossing over during meiosis. அவ்வளவுதான். So இதுல keywords வந்து இவ்வளவுதான். New recombination na new combination of character because of crossing over. Crossing over எப்ப நடக்குது? meiosis அப்ப நடக்குது, prophase 1. அவ்வளவுதான். So இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சாலே நம்ம MCQs சால்வ் பண்ணிடலாம். So ஜெனரலா வந்து crossing over, அதாவது இந்த மாதிரி crossing over, இந்த மாதிரி கிராசிங் ஓவர், அதாவது பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்து கிராஸ் ஆகிற தொட்டு தான் நமக்கு வெரைட்டி கிடைக்குது. வெரைட்டிக்கு இன்னொரு பேர் தான் ரீகாம்பினேஷன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், வெரைட்டி அதாவது வேரியேஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. வெரைட்டி இஸ் ஈக்குவல் டு ரீகாம்பினேஷன். ஸோ இது நமக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ இந்த வேர்டை நம்ம ஞாபகம், வெரைட்டி ரீகாம்பினேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இமீடியட்டா நம்ம MCQல கிராசிங் ஓவர்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா அதை டிக் அடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஸோ இதுல வேற தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை, இந்த வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நம்ம கிராசிங் ஓவர், ரீகாம்பினேஷன் இதெல்லாமே பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன். இப்போ வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் 2 பார்த்தோமா. ஸோ கம்ப்ளீட் லிங்கேஜ்ல என்ன ஆகுது? ஜீன்ஸ் ஆர் க்ளோஸ்லி அசோசியேட்டட், அதாவது வெரி க்ளோஸ் டுகெதர். இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்ல வந்து ஜீன்ஸ் ஆர் ஃபார் அபார்ட். இப்போ எந்த லிங்கேஜ்ல வெரைட்டி நமக்கு கிடைக்கும்? ரீகாம்பினேஷன் கிடைக்கும். எந்த லிங்கேஜ்ல நமக்கு ரீகாம்பினேஷன் கிடைக்கும்? எதுல வந்து பாசிபிலிட்டி இருக்கு? இதுல ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். கம்ப்ளீட் லிங்கேஜ்ல வந்து ஜீன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கா, அப்ப எப்படி வெரைட்டி கிடைக்கும்? நான் இப்ப என்ன சொன்னேன், அந்த எல்லோ பாடி ஒயிட் ஐ அது வந்து சேர்ந்தே தான் வரும். ஸோ வெரைட்டி கொடுக்க சான்சஸ் இல்லை. ஸோ கம்ப்ளீட் லிங்கேஜ்ல தேர் இஸ் நோ ரீகாம்பினேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட், நோ ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் என்ன சொன்னேன்? வெரைட்டி, வெரைட்டி வராது. இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்ல நிறைய வெரைட்டி கிடைக்கும், அதனால தேர் இஸ் ரீகாம்பினேஷன். ஸோ தேர் இஸ் ரீகாம்பினேஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஜீன்ஸ் க்ளோஸா இருந்துச்சுன்னா ரீகாம்பினேஷன் நடக்காது, ஜீன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாரா இருந்தா தான் நிறைய வெரைட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ லாஸ்டா வந்து ஒரு கான்செப்டோட நான் முடிச்சிடுறேன். ரீகாம்பினேஷன் 37.2% ரீகாம்பினேஷன். இப்போ இந்த வேர்ட்ல இருந்து என்ன தெரியுது? நான் என்ன சொன்னேன்? ரீகாம்பினேஷன்னா வெரைட்டி, வேரியேஷன். அப்போ இதுல எது அதிகமா இருக்கு? 1.3% 37.2 37.2. அப்போ 37.2% ரீகாம்பினேஷன் தான் வந்து 1.3 விட அதிகம். அப்போ இது வந்து அதிகமா இருக்கு, கிரேட்டர். ஸோ 37.2% கிரேட்டர் தென் 1.3% இல்லையா, இல்ல 1.3% இல்லையா? நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் பார்த்திருக்கோம் லிங்கேஜ்ல. ஸோ 37.2%ல வந்து தேர் இஸ் மோர் ரீகாம்பினேஷன், மோர் ரீகாம்பினேஷன். ஸோ ரீகாம்பினேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா இட் இஸ் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். அதனாலதான் வெரைட்டி அதிகமா வருது, ஜீன்ஸ் வந்து தூரமா இருக்கு. இப்போ 1.3% ரீகாம்பினேஷன், லெஸ் ரீகாம்பினேஷன், வெரைட்டி கம்மியா வருது. அப்ப என்ன அர்த்தம்? ஜீன்ஸ் வந்து ரொம்ப வந்து கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதனால இட் இஸ் கம்ப்ளீட் லிங்கேஜ், அவ்வளவுதான். ஸோ இந்த கான்செப்டை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டாலே நீங்க வந்து முக்காவாசி MCQs ஈஸியா சால்வ் பண்ணலாம். இதுல வந்து மெமரைஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கீவேர்ட்ஸ் இதுதான். இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யார் கொடுத்தா, எந்த வருஷம் கொடுத்தாங்க, என்ன அதுல என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். லிங்கேஜ் என்ன, டைப்ஸ் ஆஃப் லிங்கேஜ், ரீகாம்பினேஷன்னா என்ன. அப்புறம் வந்து
மார்கன் வந்து ஏன் வந்து டிராசோஃபிலா மெலனோகாஸ்டர் சூஸ் பண்ணாரு, அந்த ரீசன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து அவர் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு 4 to 5 சென்டென்ஸ் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கும், அதை படிச்சாலே போதும். இந்த இதுல இருந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். So let us go for one quick test. First question, chromosomal theory of inheritance was proposed by option B, Sutton and Boveri. Very good. Let's go for the next question. Experimental verification of chromosomal theory of inheritance. So இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். எக்ஸ்பெரிமெண்ட்ல யார் இதை ப்ரூவ் பண்ணது? தாமஸ் அண்ட் மார்கன்ஸ், ஆப்ஷன் சி. லிங்கேஜ் ரெஃபர்ஸ் டு, இதெல்லாம் நீட்ல கேட்டிருக்கான். நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட் அதெல்லாம் கரெக்டா. ஸோ லிங்கேஜ்னா என்ன? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஸோ நீங்க வந்து யோசிச்சா உங்களுக்கே ஆன்சர் தெரியும். டெண்டன்சி ஆஃப் ஜீன்ஸ் ஆன் த சேம் குரோமோசோம் டு இன்ஹெரிட் டுகெதர். அதாவது ஜீன்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்து வரப்போதா இல்ல வந்து ஃபார் அப்பார்ட்டா செப்பரேட்டா கொஞ்சம் பிரிஞ்சு இருந்து வரப்போதா. ஸோ அதுதான் லிங்கேஜ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் சாய்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ரீகாம்பினேஷன் அக்கர்ஸ் டியூ டு, நான் ஆல்ரெடி சொன்னேன் ரீகாம்பினேஷன் வெரைட்டி. வெரைட்டி எதனால நடக்குது? கிராசிங் ஓவர். ஸோ நான் அதான் சொன்னேன், இந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும், கிராசிங் ஓவர், மியாசிஸ். ஸோ ஆப்ஷன் பி. லாஸ்ட் கொஸ்டின், ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 1.3%. ஸோ அப்படின்னா அர்த்தம் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 1.3% ரொம்ப கம்மி. அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ்னு அர்த்தம். அப்போ வெரி க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸையே வந்து அழகா நீங்க பிரஷ் அப் பண்ணாலே எம்சிக்யூஸை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோல இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, take care.